போய் பார்க்கணும்னு மனசுல தோணுச்சு இல்லையா? போய் பாரு, போய் பாரு, பேசு. அவங்ககிட்ட என்னென்ன தெரிஞ்சுக்க ஆசைப்படுறியோ அதெல்லாம் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. ஒருவேளை அப்படி பண்ணும்போது உனக்கு வந்துட்டு போறது அந்த விஷுவல்ஸ் அது நின்று போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கேம்ஸ் பீப்புள் பிளே. தொந்தரவுக்கு மன்னிக்கணும். SMS சிறைச்சாலை வித்தியாசமான டைட்டில். இப்பதான் அந்த சிறுகதையை கனையாழியில படிச்சேன். நடந்த சம்பவத்தை அப்படியே எழுதிந்தேங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. பாராட்டு எதிர்பார்த்து நான் எழுதுறவன் இல்லை. உங்க தேங்க்ஸ் எதிர்பார்த்து நானும் பாராட்டல. நான் எப்பவுமே ரொம்ப வெளிப்படையா பேசுறவன். இப்படி ஆரம்பிக்கிறவங்க மனசுல தான் நிறைய விஷயங்கள் புதைஞ்சு கிடக்கும். அப்போ நீங்க எப்படி? நானே சொல்றேன். ரொம்ப ஆழமானவர், அழுத்தமானவர். கண்ணுல ஒரு வெறி தெரியறதுனால ஏதோ ஒரு தேடல் இருக்கு, பாதிப்பு இருக்கு. அந்த பாதிப்போட தாக்கம் உங்க எழுத்துல தெரியுது. என்ன நான் சொல்றது சரிதானே? நான் சொல்றது சரின்னு ஒத்துக்க உங்க ஈகோ இடம் கொடுக்காது. தப்புன்னு போய் சொல்ல உங்க மனசாட்சி இடம் கொடுக்காது. என்ன வெளிப்படையா பேசிட்டேனா? சில பேர் புத்திசாலித்தனமா பேசுறதா நினைச்சுக்கிட்டு தேவையில்லாத தேடல் எல்லாம் இறங்குவாங்க. அந்த தேடலுக்கான விட கிடைச்சப்புறம் தான் அது தேவையா தேவையில்லையான்னு தெரியும். அப்போ என்கிட்ட இருந்து உங்க தேடலுக்கு ஒரு விட தேவைப்படுது, சரியா? சரின்னு சொல்ல உங்க ஈகோ இடம் கொடுக்காது. தப்புன்னு ஒத்துக்க உங்க மனசாட்சி இடம் கொடுக்காது. நானும் வெளிப்படையா பேசுறவன் தான். அப்போ உங்க மனசுலயும் நிறைய விஷயங்கள் ஆழமா புதைஞ்சிருக்கும். நல்லா எழுதுறீங்க, ஆனா அதை விட நல்லா சிரிக்கிறீங்க தெரியும். பாராட்டை எதிர்பார்த்து சிரிக்கலன்னு தெரியும். அதே சமயம் பாராட்டினா சந்தோஷப்படுவீங்கன்னு தெரியும். பேச விஷயம் இல்லைன்னா தொந்தரவு பண்ண வேண்டாம். தொந்தரவு பண்ணல, எனக்கு தோணினதை சொல்லிட்டு போக வந்தேன். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, அதுக்கான நேரமும் இல்லை. எழுத்தாளர் சூர்யாக்கும் தனி மனித சூர்யாக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நீங்க அலசி ஆராய நான் ஒன்னும் ஆராய்ச்சி பொருள் இல்லை. உங்களை பத்தி தெரிஞ்சுக்க என்ன இல்லைனாலும் அவசியம் எனக்கு இருக்கு. இது அனாவசிய பேச்சு. நீங்க போகலாம். போறேன். ஆனா நீங்க இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி உங்களை பத்திய எல்லா டீடைல்ஸையும் உங்க வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். நீங்க போகலாம்னு சொன்னேன். குட் நைட். நம்பிக்கை இருக்கணும். அதே சமயம் மனித முயற்சியும் தேவை அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஆனா முடியல. இதுக்கு மேல என்னால சமாளிக்க முடியல. எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனைனா நான் என்னதான் பண்ணுவேன்? உடைஞ்சு விழுந்துடுவேன்னு பயமா இருக்கு. எனக்கு தேவையான பலத்தையும் தைரியத்தையும் நீதான் எனக்கு கொடுக்கணும். கடமை என்ன அழைக்குது. ஈவினிங் வந்து பேசுறேன்.
ஏன் இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க. ஏன் நாள் முழுக்க ரெஸ்ட்ல தானடி இருந்துகிட்டு இருக்கேன். படுத்துக்கிட்டே இருந்தேன்னா அப்புறம் ஒரேடியா படுத்துடுவேன். அந்த ஹால் வரைக்கும் நடந்துட்டு வரலாமேன்னு கொஞ்சம் கை பிடிச்சுக்கா. மெதுவா. அம்மா, நீ குடிக்க என்னமா ஆச்சு? ஏதோ பதட்டத்துல இருக்கிற மாதிரி இருக்க. சீ போடி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் முகமே காட்டி கொடுக்குதே. சரி, கிட்ட சொல்ல வேண்டாம்னா சொல்லாத. என்னடி இது? உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? மெதுவா மெதுவா. நான் பாத்துக்கிறேன், நீ போ. அம்மா, ஃப்ளாஸ்க்ல காஃபி போட்டு வச்சிருக்கேன். சாப்பாடெல்லாம் டேபிள்ல வச்சிருக்கேன். இதுக்கு மேல எதுவும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணு. நான் பாத்துக்கிறேம்மா. நீ கிளம்பி டைம் ஆகுது இல்ல? நான் போயிட்டு வரேன். ஜாக்கிரதை.